யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு, பெருமாள் தாயார் அனுமன் இருக்கக்கூடிய கோயில்களில் வெண் தாமரை மலர்கள் கொடுப்பது, மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது, கழுத்து பகுதி சளி தொந்தரவுகள் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நிம்மதியாக தூங்குவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஃபோனும் கையுமாக நோண்டி கொண்டு இருப்பதனால் பதட்டங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், கோபதாபங்கள் எல்லாம் ஏற்படும். எல்லாவற்றுக்கும் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக இருப்பவர்கள், உத்தியோக ரீதியாக இருப்பவர்களுக்கு அதீத வேலை பளு அதீதமான ஆட்களால் ஏற்படலாம். எல்லாமே சிறிது நாட்களுக்கு தான். குறிப்பாக இந்த 15/1/2026 முடிகின்ற வரையில் தை மாதத்திலிருந்து படிப்படியாக விலக ஆரம்பித்துவிடும். இதுவரை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கோபதாபங்கள் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சுபகாரியங்கள் டக்கு டக்கு என்ற நிவர்த்தி ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மதத்தினால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். கடல் கடந்த தொழில், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த படிப்பெல்லாம் தடைகள் நிவர்த்தி ஏற்படும் தனுசு ராசிக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம்.